சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரி இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். 2003 என்ன நடந்தது திருமதி விமலா? ஆர்ச்சர்டில், சிங்கப்பூர் ஆர்ச்சர்டில் இருக்குல்ல, அந்த அங்கே உள்ள ஷாப்பிங் சென்டரில் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நான் 2 கூட்டாளிங்க, பேர் புஷ்பா, ஒருத்தவங்க பேர் வந்து லட்சுமி. நாங்கள் 3 பேர். அப்போ நாங்கள் 3 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த ஷாப்பிங் சென்டரில் வந்து தங்க முடியாது. நாங்கள் வந்து அங்கே தங்கிக்கிட்டு இருந்தால் தங்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு நாங்கள் என்ன செஞ்சுட்டு வேறு இடத்துக்கு அவங்களோட கூட்டாளி, அதாவது லட்சுமியோட கூட்டாளியோட இடத்துக்கு நாங்கள் வேலைக்கு போயிட்டோம். அப்போ நாங்கள் வேலைக்கு போயிட்டா அப்புறம் அவங்க சொன்னாங்க, இங்கே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அதாவது டாய்லெட் சுத்தம் பண்ணுறாரு கிளீனர் தானே. அப்போ அந்த மாதிரி இருக்கக்குள்ள நாங்கள் சரின்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கும், ஒரே ஸ்டார் ரூம் இருக்கும். நாங்கள் 3 பேர் அந்த டாய்லெட்டில் வந்து தங்கியிருந்தோம். அந்த லட்சுமியோட கூட்டாளிக்கு வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க கூட நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க வெளியாயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். சாப்பாடு வேற அவங்க வச்சுட்டாங்க, நிறைய சாப்பாடு. அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், நானும் என் கூட்டாளி 3 பேர் என்ன செஞ்சுட்டு, இது எப்படி சாப்பிட்றது, இது நிறையா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். வேண்டு சாப்பிடுங்க, வேணாம்னா தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு. அவன் சரின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். தூக்கி போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு கதவு, டாய்லெட் கதவு பட்டின்னு சத்தம் கேட்டுச்சு. இன்னும் சத்தம் கேட்குது அப்படின்ட்டு நான் போய் எட்டி பார்த்தேன். நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன். அப்போ நான் எட்டி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று 5வது நம்பரோட டாய்லெட் கதவு அடிச்சிச்சு. அடிச்ச விட நான் மறுபடியும் போய் எட்டி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. நான் அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ பயந்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொன்னேன். பயப்படாதனால தான் நான் இருக்கிறேன்னா கூட நீங்க தங்கி அப்படின்ட்டு அது ஒரு ஷாப்பிங் சென்டரு, அந்த ஷவர் ரூம்ல நாங்கள் தங்கி இருந்தோம். அப்ப நாங்க என்ன செஞ்சோம், அதே மாதிரி சட்டம் ரொம்ப வேகமா எல்லா டாய்லெட் கதவும் பட்டி இருப்பாடா, நம்ம என்ன காத்தே இல்லை, அதையும் சொல்ல மாட்டேங்குது கதவு. அப்புறம் நாங்க எனக்கு கொஞ்சம் அச்சமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு தைரியமா இருந்த பிள்ளை எனக்கு கொஞ்சம் அச்சமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த புஷ்பான்றன்னு அவங்க வந்து அந்த நேரம் மாசமா இருந்தாங்க. அப்புறம் நான் என்ன செய்யறது, நான் வந்து யாரை பார்த்துட்டு அந்த மாசமா இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். நாங்கள் என்ன செஞ்சோம், வழியா வெளியே போயிருவோம் அப்படின்னு நாங்க அந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கிறோங்க. சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஒரு பெண்மணி சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இங்க நம்ம இதுக்கு மேல நம்ம தங்கவே கூடாது, சரி வாங்க அப்படின்னு. நான் என்ன செஞ்சுட்டு புஷ்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். நான் இழுத்துட்டு வந்த விட நாங்க 3 பேருமே வெளியாகிட்டோம். வெளியே அவன கையோட ஒரே சத்தம் அந்த இடத்துல. அது ஒண்ணு. அப்போ மணி என்ன இருக்கும்? மணி ராத்திரி மணி ஒரு 1 மணிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் அங்க நீங்க தங்குற முதல்? ஆமா ஆமா ஆமா. அதான் முத நாங்க அது, ஏன்னா எங்களுக்கு இடம் இல்லை தங்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எங்க போய் தூங்குனீங்க? நாங்க எங்கேயும் படுக்கல, நாங்க உட்காந்துருந்தோம். போயிட்டு வெளியே ஆயிட்டோம், நாங்க உட்காந்துருந்தோம். நான் அதுக்கிட்ட நான் சொன்னேன், நீ பயந்துட்டியான்னு கேட்டேன். அது வந்து என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப வடவடன்னு உதுருது அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, பயப்படாத, ஒன்றும் இல்லை, அது என்ன நம்ம கொஞ்சம் சேட்டை காட்டிடுச்சு, பிரச்சனை இல்லை, நீ பயப்படாம இரு அப்படின்ட்டு அதோட அது முடிஞ்சு. அது வேற இல்லை, அதோட முடிஞ்சது, அந்த கதை முடிஞ்சதுங்க. இன்னொன்று விடிய அதுக்கப்புறம் என்னதான் பண்ணீங்க? எங்க இருந்தீங்க? நான் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருந்தோம். விடிய பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் நாங்க என்ன செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வேலைக்கு போனோம். அதே ஷாப்பிங் மாலுக்கு, அதே 4வது மாடிக்கு அதே இடத்துக்கு நாங்க வேலைக்கு போகல. அந்த அக்கா வந்துட்டாங்க, யாரு, லட்சுமியோட கூட்டாளி வந்துட்டாங்க. அவங்க வந்த விட நான் வந்து அவங்க கிட்ட நான் சொல்லலான்னு பாக்குறேன், பயமா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் நான் சொன்னேன் அவங்க கிட்ட, இந்த கதையை நான் சொல்லி காட்டினேக்கா இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு. ஆமாவா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆமாக்கா நீங்க கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இதுக்கு மேல கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கும். நெசமா தான் சொல்றேன். நான் சொன்னேன், நெசமா தான் சொல்றோம், இந்த மாதிரி நடந்துச்சு. நாங்க 3 பேரும் இன்ன வரைக்கும் நான் பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்துருந்தோம், தூங்கல, ஒன்றும் இல்லை. நீங்க வருவீங்க 3 மணிக்கு நீங்க வருவீங்க சொல்லி தான் நாங்க உள்ளுக்கே வந்தோம். 6:30 மணி ஆயிடுச்சு. அப்பதான் நாங்க உள்ளுக்கே பூந்தோம். நாங்க பூந்துட்டு அவங்ககிட்ட அந்த கதையை நாங்க சொன்னோம், வேலைக்கு வந்தகையோட சொன்னோம், இந்த மாதிரி கதைக்கா, நீங்க கொஞ்சம் பார்த்தே இருந்துக்குங்க, பத்திரமா இருங்க. ஏன்னா நாங்க வந்து வேற இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தங்க இடம் இல்லாம தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா இப்படி ஒண்ணு நடக்கணும் நான் நினைச்சு கூட நான் பார்க்கல நானே அப்படின்ட்டு அதோட முடிச்சு
வச்சுக்கிட்டேன் நான். அதோட என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நான் வந்து அதை வந்து அந்த சிரிப்பு சத்தத்தை வந்து நாங்கள் 3 பேருமே நல்லா கேட்டோம். அப்புறம் இன்னும் ஒரு கதை சொல்லலாமாங்க? சொல்லலாம். அதுவும் சிங்கப்பூர்ல தான் நடந்துச்சா? அது நான் சொல்றேங்க. பாட்டுக்கு பிறகு 2வது எபிசோடுக்கு போகலாம். கொஞ்ச நேரம் இருக்க. திருமதி விமலா சிங்கப்பூரில் நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. முதல் சம்பவமே பாவம், ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்ன நடந்தது? 2வது வந்து இந்த லட்சுமின்றேன்னு அவங்களும் நானும் நாங்கள் வேலை செய்கிற இடத்துலையே இந்த பேபியோட செட்லாம் பால் கொடுக்குற இடம் அங்கே ஒரு அதில் ஸ்டார் ரூம் தான் இருக்கும். 2 இருக்கு. இந்தாண்ட ஒன்று அந்தாண்ட ஒன்று பக்கம் பக்கம் உள்ளது. அப்போ நான் என்ன செஞ்சுட்டு, நீ அந்தாண்ட படிச்சுக்கோ, நான் இந்தாண்ட படிச்சுக்கிறேன். அதுவும் வந்து மணி 12 மணிக்கு மேலே மணி இருந்தால் 1:30 மணி இருக்கும். இதுவும் மாலா? இது வந்து அங்கதாங்க ஹாலில் தான் நாங்கள் அந்த ஷாப்பிங் சென்டர் தான் இது நடக்குது. இது 2வது இது இதே மாதிரி தான் நடக்குது. அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன், 2 பேர் வந்து 2 பேர் தங்க முடியாது. ஒரு ரூம்ல வந்து 2 பேரும் இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப சின்ன ரூம்ல. அப்ப நான் சொல்றேன், நீ பக்கத்துல படுத்துக்கோ, நான் இந்தாண்ட படுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து அந்த நீ படுக்கிற ரூம்ல வந்து பாப்பா இல்லை, பரவாயில்லையே. நான் சொன்னேன், அதெல்லாம் பரவாயில்ல, நீ படுத்துக்கோ. நாங்க வந்து நான் என்ன செய்யறேன், நாக்காளி இழுத்து வச்சுட்டு படுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்ப கொஞ்ச நேரம் சேர்ந்து சலங்க சத்தம் கேட்டுச்சு. அதோட காலில் வந்து பொலிசு போட்டிருக்கு. அப்ப என்ன இத்தனை மணிக்கு வெளியாகிட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், ஓட்டையில பார்த்துட்டேன். ஓட்டையில பார்க்குறேன், அதோட உருவம் அப்படியே வெளியே நடமாடுது. அப்படியே நடக்குது. எனக்கு சொல்லக்கூடிய உடம்பு சிரிக்குதுங்க. என்ன உருவத்தை பார்த்தீங்க? என்னோட கூட்டாளி இருக்கிறாங்கல்ல லட்சுமி, அவங்களோட உருவத்தையே நான் பார்த்தேன் வெளியே. ஆனால் லட்சுமி எங்கே இருக்குன்னாங்க? அந்த ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேற பக்கத்து ரூமில் இருக்காங்க. அவங்க வந்து பக்கத்தில் ரூமில் இருக்கிறாங்க. நான் வந்து இந்தாண்டா இருக்கிறேன். அவங்க வந்து உள்ளுக்கு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணிட்டு என்ன ஹலோ அப்படின்ட்டு அது எனக்கு கேட்டுச்சு. ஏன் இத்தனை மணிக்கு நீ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிற, படு அப்படின்னா சொன்னேன். நீ என்ன செய்யறேன்னு படுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நானே அப்படின்னு. ஓ சரி சரி படுப்பரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குறேன். அது நடக்குதுங்க வெளியே. அது மாதிரியே உருவம் நடக்குது. வெளியே போகுது, தண்ணி எடுக்கிற மாதிரிலாம் போகுது. அங்கேருந்து வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் சொல்லி நான் மறுபடியும் எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. நான் சொன்னேன், எனக்கு என்னமோ மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அந்த சாமியோட மந்திரத்தை வந்து படிப்பேன். நான் எப்போதும் முத்து மாலை வந்து நான் கையிலேயே வச்சிருப்பேன். அதை சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதை எடுத்து நான் என்ன செஞ்சேன், அதோட மந்திரத்தை வந்து நம்ம உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாமியோட மந்திரத்தை உச்சரிக்க நான் அப்படியே நானும் கொஞ்ச நேரம் அப்படியே படிச்சுட்டு பார்த்தா அந்த இடத்துல அது இல்லை. உள்ளுக்கு வெளியே நடமாடுறதுலாம் இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், நீ இத்தனை மணிக்கு வெளியே போனீங்க? நான் சொன்னேன், நான் ஏன் போறேன், உள்ளுக்கு தான் இருக்கிறேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானே அப்படின்னு. ஐயோ ஆமாவா, சரி நீ வெளியெல்லாம் போவாத, வெளியே பார்த்தோன்னே என்னை கூப்பிடு அப்படின்னு நான் சொன்னேன். அது சொன்னிச்சு, இல்லை நான் போக மாட்டேன், நான் இத்தனை மணிக்கு வெளியே ஏன் போறேன் நானே அப்படின்னு. அப்படி நான் சொன்னேன், இல்லை நான் ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கிட்ட. அப்புறம் நான் படுத்துட்டு பார்க்குறேன், நான் படுத்திருக்கேன். அந்த சந்து வழியா அதோட கை வருது எனக்கு. அதோட கை பெரிய கை புதுசா இருக்குது. நகமெல்லாம் நீட்டா இருக்கு. நான் மத்தவங்க நம்புறாங்களோ என்னமோ எனக்கு தெரியாதுங்க. நான் அப்பதான் படுத்தேன். நான் அப்பதான் தலை சாஞ்சி படுத்து கொஞ்ச நேரம் கூட இல்லை. அந்த கை விரல் அப்படியே நீட்டா வருது என்கிட்ட. அந்த முத்து மலை நான் கையில வச்சிருக்கிறதுனால என் வயிற்று கிட்ட வந்து அது படல வெளியாயிடுச்சு. அந்த கை வெறும் கை மட்டும் தான் பாக்குறீங்க? வெறும் கை நல்லா பார்த்தேன். நான் வந்து நான் எப்படி அதை சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய கை, அவ்வளோ பெரிய நகம். நான் அவ்வளோ பெரிய நகம் நான் பார்த்ததே என்ன பண்ண கரையில இருக்குது. அப்படி கருப்பா இருந்தது. கறிக்கட்டை எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அது கருப்பு. பார்த்து ரொம்ப பயந்துருப்பீங்களா அந்த டைம்ல? எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, வாயை திறக்க முடியல. ஆனா நான் அந்த மந்திரத்தை மட்டும் நான் உச்சரிக்கிறது உதவே இல்லை. நான் படுத்துக்கிட்டு நல்லா பாக்குறேன். அந்த கையை வயிற்றுக்கிட்ட வந்துருச்சு. நான் மந்திரத்தை உச்சரிக்க அது டக்குனு வெளியாயிடுச்சு. வெளியானதையோட நான் பார்த்துட்டு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த அப்படியே நான் வெளியே ஆக்க முடியல, நானும் வெளியே ஆக முடியல. அப்படியே நான் படுத்துருந்தேன். அப்போ கொஞ்ச நேரம் சொல்லி யாரோ கதவை வந்து தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு.
அந்த வெளியேந்து ஆள் வந்து இப்ப தட்டுற மாதிரி. ஏன்னா அந்த கதவு வந்து சும்மா தள்ளுன்னா திறந்துக்கும். நான் நாக்காளி தான் வச்சிருக்கேன் அதுல. அது கதவு வந்து தட்டுது, 3 வாட்டி தான் அது தட்டுனுச்சு. அப்ப நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், இது நம்மள ரொம்ப சேட்டை பண்ணுது, என்னதான் செய்யறதுன்னு தெரியல சொல்லி கீழே பாக்குறேன். அதோட விரலுங்க கால் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு கால் வந்து இப்படி முன்னுக்கு நடக்கிறோம், அவங்களோட கால் வந்து கருப்பா இருக்குது. நம்ம அப்படி பின்னாடி சைட்டு இருக்குது காலு, அதாவது முதுகு சைட்டுக்கு இருக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து முன்னுக்கு நிக்கிறாங்க, அந்த கால் மட்டும் அப்படி இருக்கு. திருப்பி இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கீழே உளுந்தி நான் சந்தன பாக்குறேன் அது இருக்குது. ஏன்னா என்கிட்ட அந்த ஜாமான் என்கிட்ட, அந்த பொருள் என்கிட்ட கையில இருக்கும். அது என்ன எதுவுமே செய்ய முடியல. அப்ப நான் ஒண்ணும் சொல்லல. அப்புறம் நான் என்ன செஞ்சுட்டேன், மனசுக்குள்ளேயே அந்த மந்திரத்தை படிக்க 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 ரொம்ப நேரமா படிக்க தூக்கமே இல்லை அன்னைக்கு பூரா எனக்கு. நான் மணி ஒரு 3க்கு கூட இருக்கும். அந்த பள்ளிவாசல்ல அல்லா சத்தம் அந்த கேட்ட கையோட அது மறைஞ்சிருச்சு. அந்த சத்தம் இல்ல, அது இல்லங்க. அதோட நான் கொஞ்ச நேரம் அந்த நிமிஷம் நான் தூங்கவே இல்லை, முழிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். என்னடா இது, இந்த பிள்ளை பக்கத்துல இருக்குது பாருங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோமா, அது ஏதோ கொஞ்சம் டிகிரிமா இருக்கும். இப்ப ஆளு அந்தாண்ட ஒரு ஆளு இந்தாண்ட ஒரு ஆளு. அந்த நேரத்துல லட்சுமி அக்கா நல்லா கொரட்டு விட்டு தூங்குனாங்களா? அவங்க தூங்குறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, அவங்க நல்லா தூங்குறாங்க. இதுல நான் தான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் ஒண்டிதான் தூக்கம் இல்லாம. அப்புறம் மறுநாள் நான் என்ன சொன்னேன், அதுக்கிட்ட நான் விடிஞ்ச பிறகு இந்த கதை சொன்னேன். நம்ம அப்பாயே நான் சொல்லியிருந்தேன், நான் ரொம்ப பயந்துருக்கோம். நான் விடிஞ்ச பிறகு நான் சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு அந்த தூக்கமே இல்லை, எனக்கு நான் வந்து விடிய உட்கார்ந்துதான் இருந்தேன், ரொம்ப பயம் கொடுத்துருச்சு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நான் என்கிட்ட இந்த பொருள் இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணும் செய்யல. இதுக்கு மேல இங்க தங்க வேண்டாம், இங்க வேண்டாம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டோம். அதோட நாங்க அங்க தங்குறது இல்லை. அதோட நாங்க என்ன செஞ்சோம், வேற இடத்துக்கு மாறி போயிட்டோம். இதை விட இன்னும் வேற ஏதாவது டெரர் நடந்துச்சா? இன்னொன்னு வந்து நான் அந்த இடம் இல்ல, வேற இடம், புக் ஸ்டோரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பாட்டுக்கு பிறகு வேற இன்னும் என்ன நடந்துச்சு அவங்க பேசலாம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? புக் ஸ்டோரியில வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்துலயும் பாத்ரூம்லாம் சுத்தம் பண்ணணும், கிளீனர் வேலை தானே, எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறேன். அது வந்து ராத்திரி மணி 11:30 ஆயிரம். ஏன்னா நான் அங்கேயே தான் தங்குறேன் பாருங்க, வேற இடம். ஆனா அதுவே அந்த நாங்க சுத்தம் பண்றோமே அதே இடத்துல தான் நான் தங்கிக்குவேன். என் மேனேஜர் வந்து சொல்லிட்டாரு, சரி பரவாயில்ல, உனக்கு நீ போயிட்டு வர முடியும், உனக்கு ரொம்ப இதா இருக்குது, நீ லேட்டா வர கஷ்டமா இருக்குது, பரவாயில்ல இங்கே தங்கிக்க அப்படின்னா நாங்க ஓகேன்னு சொல்லிட்டேன். 50 டிகிரிமா தங்கிடுவோமே, அப்புறம் என்னத்துக்கு பயம் அப்படின்னு. அப்புறம் நான் வந்து பாத்ரூம் கழுவிட்டு இருக்கிறேன். பாத்ரூம் முன்னுக்கு நம்ம ஏறக்குள்ள ஒரு பாதை மாதிரி போட்டு இருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் சருவலா தானே இருக்கும். நம்ம கீழே இறங்கக்குள்ள அப்படி இறக்கமா இருக்கும், மேலே ஏறக்குள்ள கொஞ்சம் மேடா இருக்கும், அப்படி உள்ள இடம். அப்ப அந்த வண்டி இருக்குல்ல, இந்த கிளீனர் வேலை செய்யற அந்த வண்டி, அதுலதான் எல்லா ஜாமாவும் வச்சிருப்பாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த கீழே தள்ளி வச்சுட்டு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், மிஷின் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் அந்த பாத்ரூம்ல வந்து மிஷின் போடணும், அன்னைக்குன்னு நாங்க வந்து மிஷின் போடணும், நான் ஒண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். போட்டு நான் என்ன செய்யறேன், மிஷின் போட்டு முடிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவணும். தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருக்கிறேன். அந்த வண்டி வந்து அவ்வளவு வேகமா வந்து என் வயிற்றுல வந்து அடிச்சிருச்சு. ஐயோ, கீழே உள்ள வண்டி வேகமா வந்துருச்சு. எனக்கு வண்டி வந்து வயிற்று அடிக்கும், எனக்கு வயிறு ரொம்ப வலி கொடுத்து அதை பிடிச்சுக்கிட்டேன். நான் என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தான் நான் பொருள் நான் கையிலே வச்சிருக்கேன். அந்த மாலை வந்து நான் எங்கேயுமே விட மாட்டேன், மாலை வந்து என்கிட்டயே தான் இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள நான் வந்து கொஞ்சம் அலட்சியமா எடுத்தினேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேச ஆரம்பிச்சுட்டேன் அவங்க கிட்ட. நானும் உங்க மாதிரிதானே வேலை செய்யறேன், நீங்க என்ன கச்சேரி பண்ணாதீங்க, நீங்க இவ்வளவு தூரம் வண்டி இப்படி தள்ளி விடலாமா அப்படி சொல்லி வச்சுட்டு மறுபடியும் நான் தள்ளுறேன். வண்டி தள்ள முடியல. கீழே உள்ள வண்டி எப்படி மேல் நோக்கி வந்துச்சுன்னு அது எனக்கும் தெரியல. ஏன்னா யாரோ நம்மளுக்கு வந்து தள்ளி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வேகமா வந்துச்சு. அந்த வண்டி வந்து வேகமா வந்து என் வயிற்றுல வந்து அடிச்சிருச்சு. அடிச்ச கையோட நான் நினைச்சு யாராவது நம்ம தள்ளி விட்டுட்டாங்களா அப்படி சொல்லி
சொல்லிட்டு வெளியெல்லாம் எட்டி பார்த்தேன். அந்த நிமிஷமே போய் வெட்டி பார்த்து யாருமே இல்ல. அப்படி வந்தா கூட எனக்கு தெரியுமே, நான் முன்னைக்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், யாருமே வரலையே அங்க. அங்க யாரும் இல்லை, அந்த வண்டி மட்டும் சொந்தமா ஏறி வந்துச்சு எனக்கு. அது ஒரு பெரிய இந்த காட்சி வந்து நான் நினைக்கிறேன் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க போல இருக்குது. நான் வந்து இந்த காட்சி நான் வந்து அன்னைக்கே பார்த்தேன். நான் பார்த்துட்டு அப்புறம் என் மேனேஜருக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், உடனே நான் கால் பண்ணி வர சொன்னேன். வர முடியுமா அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி நான் கழுவிட்டு இருக்கிறேன், எனக்கு பேச முடியல, நீ உடனே வர முடியுமா நிச்சயங்க. அப்புறம் சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்கள் அவர் கேட்டாரு என்ன பிரச்சனை. நான் சொன்னேன் இந்த மாதிரி நீ பாரு இந்த ரோட வந்து எப்படி வந்திருக்குது, நீயே பாரு, நான் தள்ள கிடையாது, நான் ஒண்ணுமே செய்யல, அதுவா வந்துச்சு மேல. நான் அவருக்கு யாராவது தள்ளி விட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல அப்படின்னு, தள்ளி விடல, இது அப்படியேதான் வந்துச்சுன்னு. அப்புறம் அவர் என்ன செஞ்சுட்டாரு, அங்க உள்ள கேமரா போயிட்டு சரி நம்ம போய் செக் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் முன்னுக்கே நம்ம எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு போய் பாக்குறேங்க. ஒரு நல்லா தெரியுது அந்த கேமரால ஒரு கருப்பு உருவம் கொஞ்சம் விரைவில் இருக்குது. அந்த உருவம் அப்படியே அந்த வண்டியை வந்து இப்படி கையை வச்சு வேகமா தள்ளி விடுது, சொந்தமா வருது. அப்பதான் அவர் சொல்லிட்டாரு நீ வந்து இந்த பாத்ரூம்ல வந்து தங்க வேண்டாம், இது கொஞ்சம் இதாதான் இருக்குது, வேண்டாங்க தங்க வேண்டாம், வேற இடம் நான் உனக்கு பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி டாய்லெட்ல வச்சாங்க? முன்னுக்கே உள்ளதுங்க, முன்னுக்கே இருக்கும். நம்ம நடக்கிறோம்ல காரிடார், அந்த உள்ளுக்கு இருக்காது. அந்த சம்பவம் நடந்தது எங்க, உள்ளேயா இல்ல இந்த நடக்கிற இடத்துலயா? வெளியே நடக்கிற பாதையில வெளியே. ஓ, நம்ம வந்து அந்த உள்ளுக்கு வெளியே நம்ம உள்ளுக்கு ஏறக்குள்ள ஒரு அந்த கல் வந்து சருவு கல் வந்து அப்படி கொஞ்சம் இப்படி இறக்கமா தானே போட்டுச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் அப்படித்தானே இருக்கும். அது வந்து கொஞ்சம் இறக்கமா இருக்கும். நம்ம அப்படி காலை வச்சு நம்ம ஏறக்குள்ள கொஞ்சம் அந்த மேட்ல ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் பள்ளமா இருக்கிற மாதிரி தானே இருக்கும். அது வெளியே தானே, அது வெளியே போட்டுச்சிருப்பாங்க. ஏன்னா வெளியே வந்து நிறைய ஜாமா வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டோர் ரூம்ல வந்து நிறைய விலை உள்ள பொருளுங்கெல்லாம் இருக்கும். அதுல அது வந்து காணாயிரம் சொல்லிட்டு அது முன்னுக்கே வச்சிருப்பாங்க. முள்ளுக்கெல்லாம் இருக்காது. வெளியேந்து போறவங்கள பாக்கலாம், இங்கேருந்து வெளியே பாத்ரூம் போறவங்கள பாக்கலாம், அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கக்குள்ளதான் நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு வண்டி அப்புறம் அதுலேருந்து எனக்கு வயிறு வந்து கொஞ்சம் வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் போய் எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. அப்போ ஒரு இடத்துல போய் பார்த்ததுக்கு ஐயனார் வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி இருக்கு, நீ கொஞ்சம் பார்த்தே நடந்துக்க, வயிற்றுக்கு உனக்கு பிரச்சனை வந்துடும் உனக்கு அப்படி சொல்லிட்டு. அப்புறம் கனி தான் கொடுத்தாங்க, பூ கொடுத்தாங்க, குளிக்க சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கு, நல்லா இருக்கிறேன். நாடு விட்டு நாடு போய் சிங்கப்பூர்ல படாத பாடுபட்டுட்டு வந்திருக்கீங்க, எல்லாம் பேய்களையும் சந்திச்சு. இது அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் பயம் போச்சு. எனக்கு இந்த பயம் இல்லாம போயிடுச்சு. எனக்கு நம்ம பார்க்காத பேயா அதேதான் நீங்க சொன்னது உண்மைதான். நான் இதனால வந்து நான் அந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் மனசுல ஒரு அச்சா இருந்தாலும் அதை தள்ளி விட்டுருவேன். நான் தள்ளி வச்சுட்டு நான் சொல்லுவேன், ஆமா இது பார்க்காததான் நம்ம இது. அதனால நான் வந்து பாத்ரூமுக்கு வந்து எங்கேயாவது நான் வெளியே இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த அங்க உள்ள பாத்ரூமுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல நான் தைரியமா போயிட்டு நான் உள்ளுக்கு போகலையே நான் சொல்லிடுவேன். என்ன நீங்க எங்க இருந்தாலும் சரி, நான் வந்து பாத்ரூம் வந்திருக்கிறேன், என்னை வந்து கச்சேரி பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு நான் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்கு போவேன் நான்.